ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன நோட் பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னு பார்த்துங்க. இது வரைக்கும் நம்ம 2 வேரியபிள் கான்செப்ட் பார்த்தோம். இப்போ முதல்ல 3 வேரியபிள் கான்செப்ட் இல்லைன்னா n வேரியபிள் கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா பிளான் ஆஃப் ரெக்ரெஷன். பிளான் ஆஃப் ரெக்ரெஷன். அப்போ 2 டைம்ஸ்னா நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வரும். இங்க என்ன வருது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பிளான் ஆஃப் ரெக்ரெஷன் வித் 3 வேரியபிள்ஸ். எத்தனை வேரியபிள் பண்றாங்க? 3 வேரியபிள்ஸ் நோட் பண்றாங்க. அப்போ 3 வேரியபிள்ஸ் என்ன நோட் பண்றாங்க? அங்க xy நோட் பண்ணலாம். இங்க 3 வேரியபிள்ஸ் வரனால மேபி xy z நோட் பண்ணலாம். ஆர் x1, x2, x3 நோட் பண்ணலாம். இல்லைன்னா 3 வேரியபிள்ஸ் எப்படி நோட் பண்ணலாம்? x, y, z நோட் பண்ணலாம். எப்படி வேணா நோட் பண்ணிக்கலாம். சரிங்களாம்மா? எஸ். பிளான் ஆஃப் ரெக்ரெஷன் வந்து ஆல்ரெடி நம்ம ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன ஃபார்முலா கொடுத்தோம்? pyx ஒரு ஃபார்முலா, bxy ஒரு ஃபார்முலா கொடுத்தோம். நான் இருக்குங்களா? எஸ் சார், எஸ் சார். அப்போ ரெக்ரெஷன் கான்செப்ட்னா இந்த பிங்கிற ஒரு வேல்யூ வரும். பட் இங்கே xy z x1 x2 x3 கான்செப்டா மெயினாக பார்த்தா நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. எப்படி நோட் பண்ணுறாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இந்த நோட்டேஷன் எப்படி ஆகுதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா x1னா எக்ஸ், x2னா ஒய். கரெக்டுங்களா? சரி. இப்போ ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துங்க. p 3 வேரியபிள்னால நோட் பண்ணுறது எப்படி பார்த்துங்க. 1, 2.3. பிளான் ஆஃப் ரெக்ரெஷன் வந்து எப்படி சொல்றாங்க? பிளான் ஆஃப் ரெக்ரெஷனோட நோட்டேஷன் p 1, 2.3 நோட் பண்றாங்க. ஓகேங்களா? இதனோட ஃபார்முலா என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. சிக்மா 1 டிவைடட் பை சிக்மா 2 இன்ட்டு ஒமேகா 12 டிவைடட் பை ஒமேகா 11. இங்க என்ன ஒமேகா 12 நியூ நோட்டேஷன் வருது. நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த சிக்மா 1ங்கிறது யாரு, சிக்மா 2ங்கிறது யாரு அப்படின்னா சிக்மா 1 இஸ் நத்திங் பட் த standard deviation on x1 and sigma 2 is nothing but the standard deviation on x2. Correct amma? Any doubt? No sir. I'll note it down. Same idea omega 12 and omega 11. அப்போ ஜென்ரல் ஃபார்முலா ஒமேகா என்னன்னு பார்ப்போம். அப்போ ஒமேகாவோட ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னா டிட்டர்மினன்டோட கான்செப்ட்ல சொல்றாங்க 1 r12 r13 r21 1 r23 r31 r32 1. இதுதான் வந்து ஒமேகா ஓட ஃபார்முலா. சரிடா கண்ணு? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. ஆல்ரெடி இந்த 1 2ங்கிறது யாரு? நம்ம xyக்கு கார்லேஷன் கண்டுபிடிச்சோம்ல. xyயோட கார்லேஷன் தான் r12. அப்படின்னா மீனிங் என்ன? r12 ஓட மீனிங் என்ன? x1, y1 ஓட கார்லேஷன். x1, x2 ஓட கார்லேஷன். கரெக்ட்டுங்களா? x1, x2 ஓட கார்லேஷன். அப்ப r13 எதோட கார்லேஷன் இருக்க போகுது? x1, x3 ஓட கார்லேஷன் கண்டுபிடிக்க போறோம். சரியா? Correlation. ஓகே. அப்ப இங்க பாருங்க again r21. r21 என்னடா மீனிங்? again x2, x2, x1. அப்ப அது மீனிங் என்ன? அப்ப அதோட மீனிங் என்ன? சேம் வேல்யூ தானே? ரெண்டுமே சேம் வேல்யூ தான். இது சேம் வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண Yes sir. முடியுதா? அப்ப இதனோட Yes sir. வேல்யூ that is equal to r12. r12. அப்ப இதனோட வேல்யூ ஈக்குவல் தான். இது எக்ஸ் r31 r13. அப்ப இது எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்குமா? அப்ப இதனோட வேல்யூ என்ன? r13. அதே ஐடியா தான் இதுக்கும். இந்த வேல்யூ எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அப்ப இதனோட வேல்யூ என்ன எழுதலாம்? r23 எழுதலாம். கரெக்டாமா? அப்ப இந்த ஃபார்முலா எகைன் Sir. நான் யூஸ் பண்றேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? அப்போ 1 r புரியுது சார். சினிபல் புரியுது சார். ஓகே. இல்ல வாய்ஸ் பிரேக் ஆகுது, கொஞ்சம் பாத்துக்கங்க. ஓகேங்க சார். r13 again இது எப்படி எழுதலாம்? r12 1 r23. இது எப்படி எழுதலாம்? r13 r23 2 3. 1. அவ்வளவுதான் ஒமேகாவோட ஃபார்முலா. ஒமேகாவோட ஃபார்முலா நோட் பண்ணிக்கிறேன் சார். நோட் பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்சம் மேல ஸ்க்ரோல்.
இது போட்டோமா? சார் போட்டேன் சார். இந்த ஒரே நிமிஷம் சார். சரி, இதை அப்படியே போட்டுருக்கேன் சார். ஓகேங்களா? ஓகே சார். Then what do you mean by சார் omega? லாஸ்ட் ஒன் மட்டும் எழுதிக்கிறேன் சார். Which one, ma? This one, ma? லாஸ்ட் ஒன் சார். Ah. ஓகே சார். Sorry, what do you mean by omega 1 2? Da? Any idea? Omega formula is in your hand. What do you mean by omega 1 2? Also omega 1 1. ஒமேகா ஆஃப் x1 x2 சார். Okay, that's the correct answer. But using this concept, how to find omega 1 1? How to find omega 1 1? You know the basic concept of determinant? Determinant of the concept basic idea, mama? forgot sir. Vice breaks. Enama? I forgot sir. ஓ ஓகே ஓகே ஒமேகா ஒன் ஒன்றுங்கிறது இருந்ததா இதனுடைய டிட்டர்மெண்ட் வேல்யூ அப்போ டிட்டர்மெண்ட் நான் ரிவைஸ் பண்ணணும் வருது ஓகே அப்போ ஒமேகா ஒன்று ஒன்றுங்கிறது இந்த ரிசல்ட் எடுத்துட்டு இதனுடைய கரஸ்பாண்டிங் காலமும் ரோவும் கட் பண்ணணும் ஓகே இந்த ஒன்னோட கரஸ்பாண்டிங் காலம் ரோ கட் பண்ண என்ன பதில் சொல்லுவோம் திஸ் ரோ திஸ் மீனிங் ரோ அண்ட் திஸ் மீனிங் காலம் அப்போ கரஸ்பாண்டிங் ரோன்னு யாராவும் இவன் கட் ஆயிடுவான் இவன் கட் ஆயிடுவான் வாட் இஸ் ரிமைனிங் வேல்யூ ரிமைனிங் வேல்யூஸ் என்ன வரும் R21 no அவசரப்படாது sir 1 R23 R2 R32 3 2 means R2 3. 3 means R2 3 2. 1. 1. Any doubt? No sir. Same idea. Omega 1 2. Omega 1 2 value ma? The first row and the second column will be Yes, cut down. correct. First two, second column cut आएगा. Then omega 1 2. Then what is the result? Omega 1 2 result? 1. 1 ना? இல்லடா R21 R23 is correct. Sir, which one has to be cut down in this sir? Omega 1 2. Omega 1 2 means this is the omega 1 2 value is correct. Yes sir. First row, second column. First row, second column cancel. First row, second column cancel. Then what is the result? R21, R21, R23, R23, R31, R31. That means R13. R31 means R13. 1. 1. This is R omega 1 2 result. Then replace this formula. Then you do. Okay. Same idea. Right. Same idea. Right. Okay. Right. Right.
Yes, sir. I finished, sir. Okay, okay. Then what is the result? P13.2. Same idea. Previous formula editing P13. P13.2. What is the result here? What is the formula? Any idea? Sir, B13. Hmm. Previous formula வச்சு சொல்றாங்க. Previous formula என்ன Yes, தெரியும்? sir. Summation of, சம்மேஷன் விட்டு இங்க இந்த ஃபார்முலா வச்சு சொல்லுங்க. சிக்மா 1 sorry, sigma of, ம். அப்ப எப்படி எழுதலாம்? சிக்மா sigma of 1 டிவைடட் பை சிக்மா 3 divided by sigma of 3, ஒமேகா ஒமேகா வேல்யூ இங்க ஒமேகா 1 ஃபிக்ஸட் என்ன omega of ம் 1 3 அவ்வளவுதான் டிவைடட் பை divided by ம் omega of 1 1 1 1. அப்ப ஒமேகா 1 வேல்யூ தெரியும் ஒமேகா 13 வேல்யூ நியூ அப்ப அதை யாரும் கண்டுபிடிச்சா இந்த ஒர்க் முடியும் அப்ப என்ன வரும் இங்க வந்து ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க 1 ஆர் 2 Sir, R12, ம் ம் ஒமேகா 13 சொல்றாங்க ஒமேகா 13 வேல்யூ சொல்லுங்க sir, R12, ம் 1, ம் ஆர் 1 to 1 R, yes, sir. ம் நெக்ஸ்ட் R12 முன்னாடி தானே சார் வரும்? ஓகே ஓகே நீங்க சொல்லுங்க நான் சொல்லிடுறேன் ஆர் 1 to 1 R12, 1, R13, R23. ஆர் 2 ஓகே ஓகே இதான் நம்மளோட ரிசல்ட் சரிங்களா Sir. சரி இப்போ டிட்டர்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கும் உங்களுக்கு தெரியுமா ஹவு டு ஃபைண்ட் டிட்டர்மெண்ட் இந்த டிட்டர்மெண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க ஓகே எல்லாம் ஓகேனா இந்த டிட்டர்மெண்ட் எப்படி Minus diagonal cut பண்ணணும் சார். Difference between the diagonals. ஐயா 1 into 1 1 into 1 1 மைனஸ் மைனஸ் போட்டு ரிவர்ஸ் ஆர்டர் மைனஸ் போட்டு திஸ் வேல்யூ r23 into r23 r23 square is correct same idea here using this one minus this one then r12 into r23 minus r13 this is the formula okay okay I given the one homework you want to complete this one I given the one homework I'll complete that, sir. okay I given the one homework if sigma 1 equal to 4 sigma 2 equal to 4 sigma 3 equal to 5 also This is homework, sir. homework only just apply formula the formula apply பண்ணா you have result previous formula apply பண்ணா உங்களுக்கு direct result வந்துரும் okay r12 equal to 2 r13 equal to 5 r23 equal to 3 r23 equal to 3 then find p12.3 comma p13.2 okay just to apply the previous result you get the end of result previous result apply பண்ணா உங்களுக்கு formula apply பண்ணா result ஓகேங்களா Yes, sir. okay this is the basic idea of the plan of regression this is the basic idea of the plan of regression so next one formula கொடுக்க போறோம்